அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 143 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம தங்சானுக்கும் அந்த ட்ரைப் ஆஃப் டிஃபென்ஸ்க்குமே ஒரு சேலஞ்ச். அதில் நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த எலிஃபென்ட் ட்ரைப் வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அந்த சான்ஸை கரெக்டாக பயன்படுத்தி இவரை தாங் கிளான்குள்ளே இழுத்துருப்பாங்க. இங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இவங்க உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்களா. அந்த சமயத்தில் தங்சான் என்ன சொல்கிறான், ஐயோ எனக்கு போதுங்க, இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படிங்கிறான். இவர் என்ன சொல்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் கம்பல் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட்டு நான் வந்து சண்டையில் தோத்தா கூட இதில் ஜெயிச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காரு. அப்போது ஒரு குரல் கேட்குது, ஏயா என்னையை விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் குடிச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு குரல். யாரா அப்படின்னு பார்த்தா அந்த ட்ரைப் ஆஃப் எஜிலிட்டி அவங்களும் அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக இவங்கெல்லாம் வெளியில் போகிறாங்கப்பா. நம்ம தங்சானுக்கு அவங்க யாருன்னு தெரியாதுல்ல. தாய்லாங்க என்ன பண்ணுறான், அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே சமயத்தில் அந்த பொண்ணுமே முதல்ல ஃபேட்டியை பார்க்குறா. அவளுக்கு சுத்தமாக ஃபேட்டியை பிடிக்கவே இல்லை பார்த்த உடனே. அதுக்கப்புறம் தங்சானை பார்க்குறா. அவனை பார்க்கும்போதே இவளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு, என்னங்கிறது சொல்ல முடியல. இப்போ இந்த மனுஷன் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நான் இல்லாமல் 2 பேரும் குடிச்சிருக்கீங்க, உங்கள் 2 பேருக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பாரு குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டமேனிக்கு ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருக்காத, வேணும்னா உள்ளுக்குள்ளே வந்து குடி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிவா உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு போகிறாங்க. போகும்போதே இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹோல்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறாப்பா. இப்போ உள்ளுக்குள்ளே போன உடனே இந்த ஒரு மனுஷன் கேட்குறாரு, யார் புதுசாக வந்தார்ல அவர் கேட்குறாரு, வர வழியில் அந்த எலிஃபென்ட் ட்ரைப்பை பார்த்தேன், உங்ககிட்ட வந்து ஏதாவது பேசினானா அப்படின்னு கேட்குறாரு. இந்த மனுஷன் நடந்தது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாருப்பா. இந்த மாதிரி வந்தான், என்கிட்ட ஹெல்ப் கேட்டான், என்னால் முடியாதுன்னு துரத்தி விட்டேன், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுக்க திரும்ப வருவான், நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நான் வந்து தியந்தோ எம்பையருக்கு போகலான்னு இருக்கேன், ஸோ ஃப்யூச்சரில் என்னால் உனக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் வருத்தம். ஏன்னா இத்தனை வருஷமாக இந்த ஒரு ட்ரைபை சப்போர்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைப் ஆஃப் டிஃபென்ஸ் தான். இவங்க மட்டும் இல்லைன்னா அந்த ட்ரைப் ஆஃப் எஜிலிட்டி அப்படிங்கிறது எப்பயோ அழிஞ்சு போயிருக்கும். அட என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. அந்த சமயத்தில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம தங்சானை உள்ளுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவனுடைய அந்த ஹிடன் வெப்பன் இருக்கு இல்லையா, அதையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த மனுஷன் பார்க்குறாரு, அடடா நல்லா இருக்கே அப்படிங்கிறாரு. அதான் அவங்க சொல்கிறாங்க, இதை வந்து நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாத, இதை யூஸ் பண்ணி சீவா வேம்பர் ட்ரைப் இருக்குல்ல தப்பிச்சிருக்காங்க, இது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன் அவங்க மொத்தமாக அழிஞ்சு போயிருப்பாங்க அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதை நானே டெஸ்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறாரு. இந்த பொண்ணு கேட்குறா, நான் உள்ளுக்குள்ளே வரும்போது அங்கே ஹோல்ஸ் பார்த்தனே அதுதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த மனுஷன் என்ன கேட்குறான், இதோடைய ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்கும்போது தங்சான் சொல்கிறான் 50 மீட்டர்ஸ் அப்படிங்கிறான். இப்போ இவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு வெப்பன், இவங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும். அதான் மனுஷன் சொல்கிறாரு, சூப்பர்ப்பா, இதை நான் வாங்கிக்கிறேன், எனக்கு வந்து 200 பீஸ் வேணும், நீ எவ்வளோன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தங்சான் என்ன பண்ணுறான், கணக்கு போட்டு பார்த்துட்டு இது வந்து இவர் தெரிஞ்சவரில் அதனால் ரொம்ப அதிகமாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு 120 காயின்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இவர் என்ன சொல்கிறார், ஓகேப்பா என்கிட்ட இப்போ 100 காயின் இருக்குது, மீதி 20 காயின் வந்து இந்த ட்ரைப் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் வந்தோன்னா கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. டைட்டன் பார்த்தீங்கன்னா தலையிலே கையை வச்சிட்டான். தங்சான் சொல்கிறான், ஐயா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு செட்டுக்கு 120 காயின்ஸ் ஆகும் அப்படின்னு உடனே மனுஷனுக்கு பயங்கர ஷாக்கு. யோ என்னைய பார்த்தா எப்படி தருது உனக்கு, ஏமாத்துறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இந்த பொண்ணுமே என்ன சொல்கிறா, இதெல்லாம் கொல்லடா, பகல் கொல்ல அப்படிங்கிறா. அதான் தங்சான் சொல்கிறான், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் வந்து யாரையும் ஏமாற்ற மாட்டோங்க, இதோட உண்மையான ரேட்டை தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு உடனே டைட்டனும் என்ன சொல்கிறாரு, அவன் சொன்னது கரெக்டு தான், நாங்கள் ஆக்சுவலாக பொருட்களோட ரேட் என்னமோ அதை தான் உனக்கு சொல்லியிருக்கோம், எக்ஸ்ட்ரா ₹1 கூட சொல்லலை அப்படிங்கிறாரு. இப்போது இந்த மனுஷனால் ஒன்றும் பேச முடியல, அந்த அளவுக்கு காசும் இவர் கையில் இல்லை. இவரும் முழிச்சுட்டே இருக்காரு. தங்சான் என்ன சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, என்னதான் நம்ம வந்து ஒரு டீல் அப்படிங்கிறத போடலனா கூட நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருக்கோம், நம்மளோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வச்சுக்கோங்க அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறார், இல்லைப்பா சும்மாலாம் என்னால் வாங்கிக்க முடியாது, வேண்டாம் அப்படிங்கிறாரு. இப்போ தங்சான் என்ன சொல்கிறான், சரிங்க நான் ஒன்று பண்ணுறேன், உங்கள் பேத்தி கூட நான் வந்து போட்டி போடுறேன், அதாவது ஸ்பீட்லேயே நம்ம போட்டி போடுவோம், சப்போஸ் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா இந்த 100 காயின்ஸ் அப்படிங்கிறத நான் வாங்கிக்கிறேன், நான் தோத்துட்டேன் அப்படின்னா இதை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன், எப்படி வசதி அப்படின்னு கேட்குறான். இந்த பொண்ணு வந்து கேட்குறா, எங்ககிட்டயே நீ ஸ்பீடில் போட்டி போட போறியா அப்படின்னு கேட்குறா. ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் போட்டிக்கு தயாராகிறாங்க. அவள் கேட்குறா, என்ன போட்டி அப்படின்னு உடனே, அதாவது 1/2 hour டைம், நீ வந்து என்னை தொடணும், அதாவது என் பாடி பார்ட்டில் நீ எங்கே வேணா தொடலாம், தொட்டுட்டே அப்படின்னா நீ வின்னு, அந்த 1/2 hourக்குள்ளே உன்னால் என்னை தொட முடியல அப்படின்னா நான் ஜெயிச்ச மாதிரி ஆகிடும், ஓகேவா அப்படின்னு கேட்குறான். இந்த மனுஷன் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கார்ல. இப்போ ஓல் ரெயினோ அப்படியே நைஸாக வராரு. இங்கே பாரு, அந்த பையனை நீ சாதாரணமாக இட போட்டுறாத, அவன் வேற மாதிரி அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் டைட்டன், அவன் வந்து தாங்மன் கிளான் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கான். இங்கே பாரு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டோம், நீயும் ஜாயின் பண்ணிடுன்னு சொல்லிட்டு மனுஷனை போட்டு வறுத்தெடுக்கிறாங்க. அந்த மனுஷனா, இருங்கடா, அந்த பையன் எப்படி தான் சண்டை போகிறான் நான் பார்க்கணும், அமைதியாக இருங்கடா அப்படிங்கிறாரு. இப்போது சண்டை ஆரம்பிக்குதுங்க. ஆரம்பித்த உடனே அந்த பொண்ணு வேற லெவலில் வேகமாக வரா.
நான் தங்சான் கிட்ட என்ன இருக்கு, அவன் கிட்ட கோஸ்ட்லி ட்ரான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி வேற லெவல் அவனுமே எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்கான். இந்த பொண்ணுக்கே ஒன்றும் புரியல, என்னடா இவன் ரொம்ப வேகமாக இருக்கான், ரொம்ப எஜைலாக இருக்கான். ஏன்னா இந்த ட்ரைப் ஆஃப் எஜிலிட்டி அப்படிங்கிறது தான் ஸ்பீடுக்கு பேர் போனது. இவன் இவ்வளோ ஸ்பீடாக இருப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எதிர்பார்க்கல. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அவளுடைய மார்ஷல் சோல் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறா. அவளுக்கு என்ன மார்ஷல் சோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பறவை, இதோட பேர் வந்து ஸ்விஃப்ட். இந்த ஸ்விஃப்ட் பேர்ட் அப்படிங்கிறது உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் பேர்டு. ஸோ தங்சானுக்குமே அதை நல்லா தெரியும். இப்போ இந்த ஓல்ட் ரைனோ கேட்குறாரு, ஐயோ அவள் மார்ஷல் சொல்லலாம் பயன்படுத்துகிறாளே, நம்ம ஆளால் வின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டைட்டன் என்ன சொல்கிறாரு, முதல்ல இவனோட முகத்தை பாரு, ஃபஸ்ட்டு மனுஷன் நல்லா ரிலாக்ஸாக இருந்தான், இப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் உண்மையாகவே டென்ஷனாக தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, மார்ஷல் சோல் அப்படிங்கிறத பயன்படுத்தி இவனை தொடலான்னு வரா. தங்சான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பர்பிள் டீமன் ஐ அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். இவ கிட்ட வந்த உடனே இல்யூஷன் அப்படிங்கிறத பயன்படுத்துவாளா, அதாவது நிறைய பேர் இருக்க மாதிரி இருக்கு, இதில் எது ஒரிஜினல் அப்படிங்கிறது தெரியல. இவ கரெக்டாக தொட வரும்பொழுது அவன் அங்கேருந்து டாச் பண்ணி போயிடுறான். அந்த ஒரு சோல் போன் இருக்கு இல்லையா, அதோட ஹெல்ப்பால் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல, இவன் எப்படி என்னோட மூமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ இப்படியே வந்து வேகமாக போய்கிட்டே இருக்காங்க இல்லையா, இதை வந்து ஃபேட்டி பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்து அவனுமே வந்து சுற்றி கீழே விழுந்துட்டான். ஆடா போங்கடா, மயக்கமாக வருது, எப்படியோ தங்சான் தான் ஜெயிக்க போகிறான், நான் பார்க்கலடா அப்படிங்கிறான். அந்த பொண்ணுக்குமே பயங்கரமான கோவங்க, உன்னை விட மாட்டேன், இன்னைக்கு உன்னை தோக்கடிக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வரும்பொழுது கரெக்டாக டைம் முடிஞ்சிது. அவள் கத்துறா, அதுக்குள்ளே எப்படி அரை மணி நேரம் முடிஞ்சிருக்கோம், நீ ஏமாத்துற அப்படிங்கிறா. ஃபேட்டி என்ன சொல்கிறான், வாயை வச்சுட்டு சும்மா இருக்கலாம்ல, இன்னும் அரை மணி நேரம் கொடுத்தா கூட அவன் தலை முடிய கூட உன்னால் தொட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணுறான். அந்த ட்ரைப் சீஃப் இருக்கார் இல்லையா, அவருமே ஒத்துக்கிறாரு. ஆமாம் நாங்கள் வந்து தோத்துட்டு வந்தோம்ப்பா, நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறாரு. அந்த 100 காயின்ஸ் இருக்குல்ல, அதையுமே எடுத்து கொடுத்துறாரு. இந்த பொண்ணால் முடியல. இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இல்லை உன்னால் முடிஞ்சால் என்கிட்ட வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஸ்பீடில் வந்து போட்டி போடு அப்படிங்கிறா. அவர் மறுபடியும் திட்டுறாரு, இங்கே பாரு நீ தோத்து போயிட்ட சரியா, சும்மா நீ தோத்து போனதுக்கு மற்றவங்க மேலே வந்து பழிய போட்டுக்கிட்டு இருக்காத, நீ ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. நம்ம ஃபேட்டி அந்த 100 கோல்டு காயினை வச்சு இது இப்படியும் அப்படியே ஆட்டிக்கிட்டு இருப்பானா. இந்த பொண்ணு வந்தவன் அவன் மேலே என்ன கோவம் தெரில, ஓங்கி மெதிச்சா பாருங்க ஒரு மெதி, சரியான வலி போல இருக்கு அவனுக்கு, கத்துன்னு கத்துறான். ஸோ மனுஷன் மறுபடியும் என்ன சொல்கிறாரு, எப்பா உன்னோட மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுப்பா, நாங்கள் வந்து தோத்துட்டோம், நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. தங்சான் என்ன சொல்கிறான், நான் வந்து ட்ரிக்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தினேங்க, வெறும் ஸ்பீடு மட்டும் பயன்படுத்தியிருந்தா என்னால் ஜெயிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, அதை மட்டும் வச்சுட்டு நான் என்னப்பா பண்ணுறது, இந்த 4 ட்ரைப்லேயே நாங்கள் தான் வந்து யூஸ்லெஸ் ட்ரைப் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அடுத்து தங்சான் சொல்கிறது தான் எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. தங்சான் என்ன சொல்கிறான், ஐயா உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் காட்டுறதுக்கு உங்களுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்காம போயிடுச்சு, நம்ம ஒன்று பண்ணலாம், நம்ம 2 பேர் போட்டி போடலாம், நீங்கள் மட்டும் தோத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாங்மன் கிளானில் ஜாயின் பண்ணிக்கணும், ஓகேவா அப்படின்னு கேட்குறான். இப்போ நம்ம ஓல்ட் ரைனோ இருக்கார்ல, அவர் என்ன சொல்றாரு, அதாவது நம்ம தங்சானை பார்த்து, நான் உன்னை குறலாம் சொல்லலை, இருந்தாலும் கொஞ்சம் அரகண்டா இருக்கேன்னு தோணுது, பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த மனுஷனை ஸ்பீடில் யாருமே தோக்கடிக்கவே முடியாது, நமக்கு தான் வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாரு. தங்சான் என்ன சொல்கிறான், நான் மட்டும் தோத்துட்டேன் அப்படின்னா உங்கள் ட்ரைபில் இருக்க எல்லாருக்குமே ஹிடன் வெப்பன்ஸ் தரேன் அப்படிங்கிறான். ஒன்று கிடையாது, ஒவ்வொருத்தருக்குமே ஒரு செட்டு, அந்த செட்டில் ஒரு 4-5 ஐட்டம் இருக்கும். இது சொன்ன உடனே இவர் டைட்டன் என்ன சொல்கிறாரு, ஒரு செட்டு வந்து 500 கோல்டு காயின் ஆகுமா, அப்போ இவங்க ட்ரைபில் வந்து 200 பேர் இருக்காங்க, எப்படி பார்த்தாலும் 1,00,000 கோல்டு காயின்ஸ் ஆகுமே அப்படிங்கிறாப்புல. இப்போ மனுஷன் என்ன சொல்கிறான்னா, ஓகேப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டி போட்டு பார்த்துடலாம் அப்படிங்கிறாங்க. அதே கண்டிஷன் தாங்க, அரை மணி நேரம் டைமு, இவர் வந்து இவனை தொடணும். ஆனால் இந்த இடம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, நம்ம வெளியில் போய் போட்டி போடலாம் அப்படிங்கிறாங்க. வெளியில் போன உடனே ஃபேட்டி வந்து ஸ்டார்ட்னு சொல்கிறதுக்குள்ளே இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆளுடைய வேகம் எப்படி இருக்குன்னா, பேய் வேகம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லெவலில் இருக்குது. தங்சான் கிட்ட ஷாவோடைய அந்த டெலிபோர்டேஷன் ஸ்கில் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் மூமெண்ட்லேயே அவன் தோற்று போயிருப்பாங்க. அவன் வந்து டெலிபோர்ட் ஆகி வெளியில் போயிட்டான். ஃபேட்டியுமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் அப்படிங்கிறத சொல்லியே முடிக்கிறான், அதுக்குள்ளே இவ்வளோ சம்பவம் நடந்துடுச்சு. அதான் யோசிக்கிறான், அடடா டெலிபோர்டேஷன் இல்லைனா நம்மளை எப்பயோ செஞ்சுருப்பாங்களே அப்படின்னு யோசிக்கிறான். அந்த மனுஷனும் பார்க்குறாரு, ஓ டெலிபோர்டேஷனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, பார்ப்போம் நீயும் எத்தனை வாட்டி தான் டெலிபோர்டேஷன் யூஸ் பண்ணுற பார்ப்போம்னு சொல்லிட்டு மனுஷன் சீரியஸ் ஆகிறான். இப்போ 2 பேருக்குள்ள ஒரு பயங்கரமான போட்டிங்க, ஸ்பீடுனா வேற லெவலில் இருக்குது. ஃபேட்டியால் பார்க்கவே முடியல, பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். அத்தனை வாட்டி இவனுமே வந்து டெலிபோர்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கான். டைட்டனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவலையோட பார்க்குறாரு. ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த மனுஷன் ஸ்பீட் அப்படிங்கிறத மட்டும் தான் பயன்படுத்தியிருக்காரு, ஒரு சோல் ஸ்கில் கூட பயன்படுத்தலை. சோல் ஸ்கில் பயன்படுத்தினா என்ன ஆகுமோ தெரியலையே அப்படிங்கிறாரு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 100 வாட்டி அவன் வந்து டெலிபோர்டேஷன் அப்படிங்கிறத பயன்படுத்திட்டான். அதான் அந்த மனுஷன் சொல்கிறாரு, பரவாயில்லப்பா நீ 100 வாட்டி டெலிபோர்டேஷன் பயன்படுத்தியும் உன்னோட சோல் பவர் அப்படிங்கிறது குறையவே இல்லையே அப்படிங்கிறாரு. ஸோ நான் வந்து சீரியஸ் ஆக வேண்டிய டைம் வந்துருச்சுங்கிறான் மனுஷன். இந்த இடத்துல தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.